வணக்கம். ஒரு முக்கியமான காணொளி டிஎன்பிஎஸ்சியிலிருந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ லெவலுக்கான 839 காலி பணியிடங்களுக்கான ஒரு மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான நம்ம தொடர்ந்து காணொளிகள் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த 2 போஸ்டிங்ஸ்க்கான வேக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்தளவு 839 காலி பணியிடங்களில் சிவில் இன்ஜினியரிங் போஸ்டிங்ஸும் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸும் அபவுட் 200க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பதவிகளுக்கு சரியான கல்வி தகுதி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வயர்மேன், பிளம்பர், பல்வேறு விதமான டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக கிட்டத்தட்ட ஒரு ஜாக் பேட்டர்னு கூட சொல்லலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை 839 காலி பணியிடங்கள், அது தொடர்பான ஒரு முக்கியமான காணொளி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதற்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ ரிசீவ் ஆகுது அப்படின்னா 17/7/2026. நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளிவந்தது 7/7/2026. இந்த டேட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன்ஸ் 17/7/2026லேருந்து 15/8/2026 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா, 15/8/2026 வரைக்கும். இதுக்கான இந்த அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் எப்போ நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா 19/8/2026லேருந்து 21/8/2026 வரைக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, சப்ஜெக்ட் பேப்பர் எல்லாமே நம்ம க்ளீனாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வேக்கன்சி எங்கே இருக்குது அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸ் வந்து 46 வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் பப்ளிக் ஒர்க்ஸு 101 காலி பணியிடங்கள் இருக்குது. ஓவர்சியர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 129, 129 காலி பணியிடங்கள் இருக்குது. 101, 129. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைலுக்கும் அடுத்தபடியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எம்எம்வி ட்ரேடில் முக்கியமான கால்ஃபர் இது. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 நம்பர் ஆஃப் வேக்கன்சி 2 கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு சேஃப்டி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2ல். ஓகேங்களா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 839 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா மைன்ஸ் ஃபோர்மேனுக்கு டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 3 years ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 years தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அவார்டட் பை தி எனி இன்ஸ்டியூட் அண்ட் ரிகக்னைஸ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா, தெளிவாக கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹாவ் அ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஆத்தரைசிங் டு டிரைவ் மோட்டார் சைக்கிள் வித் கியர் அண்டு லைட் மோட்டார் வெஹிக்கிள். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்க்கு இது கட்டாயமாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தகுதி என்னென்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 3 வருஷத்துக்கு படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 வருஷத்துக்கு படிச்சிருக்கணும் வித்து லைசன்ஸோட. ஓகேங்களா, அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ், அது ஓகே, அது ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பேச்சுலர் ஆஃப் மீன்வளத்துறையில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, பிஎஃப்எஸ் எஸ்சிம்பாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுவும் அது ரிலேட்டட் தான். ஓகேங்களா, இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் டிகிரி முடிச்சு அது சுவாலஜி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அடுத்து டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், இது மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் தான் ப்ளஸ் டிப்ளமா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆர் டிப்ளமா இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு சேம் தான், ஜென்ரல் எஜுகேஷன்ஸ் ப்ளஸ் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். ரேடியோ சூப்பர்வைசர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, ஆல்ரெடி இது ஏற்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுக்க வேண்டியது. ரேடியோ சூப்பர்வைசர் மஸ்ட் பாசஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் ரெகக்னைஸ்ட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ். ஓகேங்களா, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எல்லாமே டிப்ளமோ தான். டிப்ளமோ முடித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்புகள் 800க்கு மேலே கிடக்கு. அடுத்து டிராஃப்ட் மெயின் கிரேடு 3, ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மஸ்ட் பாசஸ் போஸ்ட் டிப்ளமோ இன் டவுன் அண்ட் பஞ்சாயத்து. ஓகே, ரொம்ப முக்கியமானது இந்த இருக்குது பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங் இங்கே தான் சொன்னேன். ஓவர்சீஸ் அண்ட் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் தான். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் தான். அதுக்கடுத்து சிவில் இன்ஜினியரிங் தான். ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே சிவில் இன்ஜினியரிங் தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட லாட் ஆஃப் civil engineering posts are there.
டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்து முடித்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை தான். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன், எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் டிராயிங். ஓகேங்களா. டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் டிராயிங்க்கு. அடுத்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது வரிசையாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அதை வாட்சிக்கோங்க. எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கு, ஒர்க் ஷாப் கால்குலேஷன்ஸ், எம்எம்இன்னு சொல்லுவாங்கள்ல அது ட்ரேடிங். ஓகேங்களா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓரளவு போஸ்டிங்ஸ் கூட. அடுத்து ஏசி மெக்கானிக்கு, டியூனர், ஃப்ளம்பர், டியூனர், வெல்டர், வயர்மேன். நீங்கள் வயர்மேன் வெல்டர்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு. என்சிவிடி சர்டிஃபிகேட்டு, எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, அது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கோட உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா வயர்மேன் வெல்டருக்கு கட்டாயமாக ஒரு 100% உங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது இருக்குது, மறந்துடாங்க. ஓகேங்களா. பிரிண்டிங் டெக்னாலஜிக்கு இருக்குது, ஃபயர் டெக்னாலஜி, ஓகே, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, ஃபயர் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் ஃபயர் சேஃப்டி. இதெல்லாம் முடிச்சிங்கன்னா கட்டாயமாக மிகப்பெரிய வாய்ப்பு. சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன்ஸ் வர 14ஆம் தேதி உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. டிப்ளமோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, டீசல் மெக்கானிக் இன்ஜினியரிங்கு, அடுத்து ஃப்ளம்பர், பெயிண்டர், ட்ரோன் ஆப்ரேட்டரு, டெக்னீஷியல் பவர் சிஸ்டமு, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், சர்வேயர் கம் டிராஃப்ட்மேனு, ரோடு இன்ஸ்பெக்டர். இதை தான் சொன்னேன். இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேடர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோடு இன்ஸ்பெக்டருக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா மஸ்ட் பாசஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் ஃப்ரம் த கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட். ப்ரொவைட் த ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் இன் டு த பர்சன்ஸ் பாசிங் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ரோடு இன்ஸ்பெக்டருக்கு சிவில் இன்ஜினியரிங் கட்டாயம், ஐடிஐ சர்டிஃபிகேட் கட்டாயம், மறந்துடாதீங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 149 போஸ்டிங்ஸ் இருக்குது. 149 ரோடு இன்ஸ்பெக்டருக்கான காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.